கார்த்தி ரேவதி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கார்த்தி சாமி சிலையை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்தது குருமூர்த்திட்ட அந்த சாமி சிலையை எப்படி அவங்க வாங்க போகிறாங்க, அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த விஷயம் தெரிஞ்சு சந்திரகலா அவங்க டீம் எல்லாருமே தடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமூர்த்திட்ட அவங்க சரண் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரிக்கு சாமி சிலை உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ குருமூர்த்தி சொல்கிறாங்க, இல்லை சார், நான் இப்போ இந்த மாதிரிக்கெலாம் தொழில் பண்ணுறது கிடையாது. நான் இப்போ நேர்மையாக தான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே சரவணன் பார்த்தோம்னா அவங்க கடை ஃபுல்லாக அவங்க தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கேயுமே கிடைக்காம இருக்கவும் அப்போ திரும்பவும் சரவணன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு, போய் சொல்லாத, நாங்களாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் அப்படிங்கவும் அப்போ குருமூர்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தான் கடை ஃபுல்லாக தேடினீங்களா, கிடச்சிதான் என்ன, நான் தான் சொல்கிறோம்ல, இப்போ அந்த தொழிலெலாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுது, நான் இப்போ நேர்மையாக தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சரவணன் நேராக கார்த்திக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. கார்த்தி, அந்த குருமூர்த்தி இந்த மாதிரிக்கு சொல்லிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, உண்மையிலேயே அவங்ககிட்ட இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை சார், அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சரவணன் சொல்லும் போது அப்போ இந்த பிஸ்னஸில் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சரவணன் இன்னொரு பேரை கூட சொல்கிறாங்க. ஆமாம், அவனும் இவனும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால அவன்கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியும்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா கார்த்தி, மயில்வாகனம், அதுக்கப்புறம் சரவணன் இவங்க 3 இருந்து அவர் போய் பார்க்குறாங்க. அப்போ அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே அவர் சொல்கிறாங்க, ஐயோ சார், தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படிங்கும்போது உடனே சரவணன் சொல்கிறாங்க, அங்கே பாரு, அந்த சாமி சிலையை மட்டும் நீ குருமூர்த்தி கிட்ட இருந்து வாங்கி தந்துட்டேன்னா உன் மேலே இருக்கிற எல்லா கேஸையுமே நான் இல்லாமல் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியா சார், அப்போ குருமூர்த்திட்ட இருக்குதான்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கார்த்தி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதுபடி பார்த்தோம்னா குருமூர்த்திக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் உடனே குருமூர்த்தியும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு, உன்கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு குருமூர்த்தி சொல்லும் போது உடனே அவரும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறமே இங்கே பாரு, ஒரு சாமி சிலை தேவைப்படுது, எவ்வளோ ரூபானாலும் பரவாயில்ல, பார்ட்டிக்கு இப்போமே வேணுமா அப்படின்னு சொல்லவும் உடனே குருமூர்த்தி கொஞ்ச நேரமாக யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இதெல்லாம் இந்த கார்த்தியோட வேலையாக தான் இருக்குமோ, அவன் தான் இவனை வச்சு நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு கேட்டுட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி கொஞ்ச நேரமாக யோசனை பண்ணிட்டு இருக்கவும் அப்போ உடனே பார்க்கும்போது இவங்க திரும்பவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அது ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கிறாங்க ஃபோனை. அப்போ கார்த்தி, மயில்வாகனம், சரவணன் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு குருமூர்த்தி சொல்றாங்க, இல்லை, அந்த மாதிரிக்கு சாமி சிலை என்கிட்ட கிடையாது, நான் அந்த பிசினஸ் எல்லாம் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுது, இப்போ நான் நேர்மையாக தான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே அவரும் பார்த்தோம்னா, இங்கே பாரு, அப்படி இருந்தனா சொல்லு, நல்ல ரேட்டுக்கு நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொல்கிறோம்ல என்கிட்ட இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடவும் உடனே அவங்க சரவணனும் அவரும் அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு, குருமூர்த்தி இல்லைன்னு சொல்லிட்டான்னு அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவன் சொன்னான், குருமூர்த்தி சாமி சிலை இல்லைன்னு, அப்பவுமே தெரியலையா, அவன் யோசனை பண்ணியிருக்கணும் அப்படிங்கவும் இதுக்கிட்ட சரவணன்னா அவரும் சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான், அப்ப அவங்ககிட்ட தான் இருக்குது, இப்ப எப்படி நம்ம மீட்க போறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா காளியம்மாள், சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேலு தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 4 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாமி சிலை இதுக்கு பிறகு கார்த்திகை கிடைக்க போகிறது கிடையாது, குருமூர்த்தி நல்ல ரேட்டுக்கு வெளியூருக்கும் அவன் விற்றுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவங்க 4 பேரும் இதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக சிவனாண்டி குருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே பாரு குருமூர்த்தி, அந்த கார்த்திக் கண்டிப்பாக அங்கே வந்தாலும் வருவான், அவனுடைய ஃபோட்டோவை நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்திக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிடவும் அப்போ குருமூர்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தீபாவளி தான் காட்டுறாங்க. தீபாவளி பார்த்தோம்னா இளையராஜாவை தன்னுடைய இருக்கிற இடத்துக்கு ஆபீஸ்க்கு வர வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் நீங்க பாடுறதுக்காக சான்ஸ் கட்டிட்டு இருந்தீங்களா, நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, வாங்கன்னு சொல்லிட்டு இளையராஜாவை அழைச்சிட்டு போகவும் அப்போ அங்கே தீபாவளி உட்காந்துருக்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே இளையராஜா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவங்க பொய் சொல்லி நம்மளை அங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்களா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, கார்த்தி தான் ஏற்கனவே இவளை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அதிர்ச்சி அடையும். இப்போ தீபாவளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் தானே பாடுறதுக்காக வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு தேடிட்டு இருந்தீங்க, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி, நீங்கள் ஒரு பாட்டு பாடி காட்டுங்க அப்படிங்கவும் உடனே இதை கேட்டதுமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது என்ன சூழ்நிலை எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இளையராஜா கேட்டுட்டு இருக்கும்போது உடனே கார்த்தியோட கதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கவும் ஐயோ, இந்த பொம்பளை என்ன நம்மளுடைய கதையை நம்மகிட்டே சொல்லிட்டு இருக்குது, இப்போ எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போகணும், போயிட்டு நான் பாடட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரெஸ்ட் ரூமுக்கு அவங்க போகவும் அப்போ அவர் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்தாங்களா,
அப்போ அவர் பார்த்தோம்னா இன்னொருத்தக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு இளையராஜாவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரேயை வந்து அடிக்க போகிறோம், அடிச்சதுக்கு அப்புறமா அவன் தூங்கின நிலைமைக்கு வருவான், அப்போ அவனை பற்றின உண்மையெல்லாம் அவனுக்கு தெரியாமே அவன் சொல்லிடுவான், இதுக்காக தான் நாங்கள் அவனை அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து இளையராஜா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடப்பாவீங்களா, இதுக்காகவே என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, இப்பவுமே நம்ம இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இளையராஜா எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்னது ரெஸ்ட் ரூம்ல இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஆளை காணலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்க்கும்போது அவர் இளையராஜா காணலன்னு தெரியுது. உடனே தீபாவதிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கவும் அப்ப தீபாவதி வந்து சொல்றாங்க, இதை நான் எதிர்பார்த்தது தான், அவன் கண்டிப்பாக இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிளியராகவே தெரிஞ்சு போச்சுது இவங்க ஆள் மாறாட்டம் பண்ணுற விஷயம், நம்மளுக்கு வந்து ஒரு டவுட்லேயே இருந்தது, இப்போ கிளியராகவே தெரிஞ்சு போச்சுது இவன் போலியானவன்னு. ஆக மொத்தத்தில் நம்ம கிட்டத்தட்ட கார்த்தியை நெருங்கிட்டோம் அப்படின்னு தீபாவதி சொல்லிட்டு சிரிக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து சரவணன் வந்து அவங்க கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததான் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கார்த்தி இன்னொரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதுபடி பார்த்தோம்னா வந்து குருமூர்த்தி கிட்ட அவங்க ஃப்ரெண்டு அதாவது கார்த்தி வந்து அவங்க அனுப்பி விடுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது உடனே பார்க்கும்போது அவர்கிட்ட நிறைய பணமாக வந்து இருக்குது, அது வந்து பாக்கெட்டில் வச்சிருக்கிறாங்க. அப்போ குருமூர்த்தி பார்க்குறபடியாக அவங்க பாக்கெட்டில் பணத்தை வச்சிருக்கவும் என்னடா அவன்ட்டு இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு குருமூர்த்தி கேட்கும்போது இன்னைக்கு நான் வந்து ஒரு சாமி சிலையை நான் விடுத்தேன், அதில் எனக்கு 10 லட்ச ரூபா லாபம் வந்தது அப்படின்னு சொல்லவும் அப்படியான்னு சொல்லிட்டு குருமூர்த்தியும் ஆச்சரியம் அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து அவர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்ககிட்ட வேற ஏதாவது சாமி சிலை இருக்குதான்னு கேட்கும்போது உடனே வந்து குருமூர்த்தி உண்மையை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாம் பார்த்தோம்னா அவர் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே வந்து இவங்க கேட்குற மாதிரிக்கு அவர் வந்து பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் குருமூர்த்தியும் எல்லா உண்மையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம், என்கிட்ட ஒரு சாமி சிலை இருக்குது, நீ கேட்கும் போது நான் அதை வந்து வித்துட்டேன், நாளைக்கு வந்து அது வாங்குறதுக்காக அந்த பார்ட்டி வந்து வருவாங்க, அவங்க வெளியூர்காரங்க இந்த ஹோட்டலில் அவங்க தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் ஏதாவது வந்து அதுக்கு அடையாளம் வச்சிருக்கிறியா, அதாவது குடுக்கல் வாங்குறதுல ஏதாவது வந்து இது பண்ணியிருக்கீங்களா போது ஆமாம் 10 ரூபா நோட்டு இருக்குது, அந்த 10 ரூபா நோட்டை ரெண்டாக நாங்கள் கிழிச்சு வச்சிருக்கிறோம், ஒரு இது என்கிட்ட இருக்குது ஒரு இது அவர்கிட்ட இருக்குது, அது ரெண்டும் ஜாயின் பண்ணி தந்தா மட்டும்தான் அந்த சாமி சிலையை நான் அவர்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது நாளைக்கு இது கைமாறுது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கார்த்தியும் மயில் வாகனமும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவர் வந்து கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் சொல்லவும் அப்போ நாங்கள் தான் ஃபோனில் கேட்டுட்டு இருந்தோம்ல அப்படிங்கப்போ உடனே பார்த்தோம்னா அடுத்தது அந்த ஹோட்டலுக்கு அவங்க போகிறாங்க. அப்போது வெளியூரில் உள்ளவா அங்கே இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா அவரை போட்டு மயில் வாகனமும் கார்த்தியும் சேர்ந்து அவங்க வந்து ஸ்ப்ரே அடிக்கவும் அவர் அப்படியே விழுந்துருந்தாரு. விழுந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்கிற அந்த 10 ரூபா வந்து கிழிஞ்சு போன அந்த நோட்டை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து குருமூர்த்திட்ட கொடுத்துட்டாக்கி நம்மளுக்கு வந்து சாமி சிலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு தான் இவங்களோட திட்டமாக இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த ஹோட்டலுக்கு போய் அவர் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த 10 ரூபா நோட்டை வந்து அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாட்டி வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி சிலையோட நாங்கள் வந்துடுவோம், இதை பாட்டிக்கிட்ட நீ சொல்லிடு அப்படிங்கவும் உடனே ரேவதியும் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாட்டியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் பேரை எப்படியும் வந்து சாமி சிலையோட வந்துருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சந்தோஷப்பட்டு இருக்கவும் நம்ம நினைச்ச மாதிரிக்கே கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடிக்கு நடக்க ஆரம்பிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ மயில் வாகனம் வந்து அவரை மாதிரிக்கு மாறு வேஷம் போட்டுட்டு குருமூர்த்தி கிட்ட போறாங்க. அப்போ குருமூர்த்தி வந்து அப்போ நீங்க தான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அடையாளம் எங்கன்னு சொல்லி கேட்கவும் உடனே அந்த 10 ரூபா கிழிஞ்சு போன நோட்டை கொடுக்குறாங்க. அப்போ அதையும் குருமூர்த்திட்ட வச்சிருக்கிற அந்த 10 ரூபா கிழிஞ்சு போன நோட்டையும் ரெண்டையும் மேட்ச் பண்றாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அடுத்ததான் பார்த்தோம்னா உடனே குருமூர்த்தியும் வந்து நம்ம சொன்ன ஆளு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பியிருந்தாங்க. அடுத்தது சாமி சிலையை காட்டுங்க அப்படிங்கவும் சாமி சிலையை பார்த்தோம்னா அவங்க கிணத்துக்குள்ள அவங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. கிணத்துல இருந்து அந்த சாமி சிலையை எடுக்கிறாங்க. உடனே மயில் வாகனத்தை பார்த்துட்டு ஆச்சரியம் அடைகிறாங்க. ஓஹோ, இதனாலதான் அன்னைக்கு சரவணன் சார் வந்து தேடும் போது சாமி சிலை எங்கேயுமே கிடைக்கல, இப்படி கிணத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் வாகனம் அதிர்ச்சி அடையவும் அடுத்ததான் பார்த்தோம்னா குருமூர்த்தி சாமி சிலையை கொடுக்குறாங்க. எங்க பணத்தை எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே பணம் தானே இந்த வருது அப்படின்னு மயில் வாகனம் சொல்லவும் உடனே வந்து என்னது இவ்வளவு நேரம் நீங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தீங்க இப்ப தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க பாரு அப்படின்னு சொல்லும் போதே கார்த்தியும் சரவணனும் வராங்க. அவங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குருமூர்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா குருமூர்த்தி வந்து அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக போகும்போது உடனே வந்து சரவணன் அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. நேத்தைக்கு என்னமோ என்கிட்ட ரொம்ப நல்லவன் போல பேசிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னன்னா வந்து சாமி சிலை இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சிருக்கிறீங்க, நேத்தைக்கு என்கிட்ட அப்படிலாம் நீ பேசுன, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இதை நீ வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடின்னு அடிக்கிறாங்க. அடுத்தது கார்த்தி வந்து சாமி சிலையை எடுத்துக்கிட்டு நேரா கோயிலுக்கு வராங்க.